ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் வந்து 2018 வந்து இந்த இடத்த வாங்கினோம். இப்போ வந்து 2024ங்க. இப்போ வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்டு போட வந்திருக்காங்க. 4 அங்கிள்ஸ் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பாலக்கால் போட்டு 20 நாள் ஆச்சுங்க. போர் போட்டு நல்லா சூப்பராக தண்ணி வந்துடுச்சு. கம்பம் கூட நட்டுருக்காங்கங்க. ரொம்ப ஹைட்டாக சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் புண்ணியம் வச்சுன வரைக்கும் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. உங்களோட சப்போர்ட், லவ் எல்லாமே எங்களுக்கு வேணுங்க. எப்படி சொல்கிறது, எனக்கு தெரியுங்க, என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு தெரியுங்க. அப்புறம் வந்து நாங்கள் முன்னே அங்கே இருந்த வீடுக்கெலாம் வந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்களா. இங்கே பாருங்கள், அந்த 2-3 பில்டிங்குமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க இருக்காங்க. நாங்களே இனிமேல் எப்பயுமே ஒட்டுக்காக ஹோம்ஒர்க் பண்ணுவோம், ஒட்டுக்காக விளையாடுவோம், ஒரே ஸ்டெப்பில் ஏறுவோம், ஒரே ஸ்டெப்பில் இறங்குவோம். உங்களோட பிளஸ்ஸிங் எங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், போர்லாம் போட்டாச்சு. அந்த மண்ணில் தான் நான் இன்ன வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஜேசிபி வச்சு முள் சுத்தம் பண்ணி விட்டாங்க. வந்து நாங்கள் இனிமேல் வந்து மரம் வச்சோங்க, 2 மரம் வச்சோம். நிழலுக்கு வேணும்னு மொட்டை வெயில் அடிக்குது. அங்கே பாருங்க, எங்கள் அப்பா கட்டக்கறின்னு மண்டை கை நின்றுருக்காரு. 2 மரம் வச்சாங்களா, அது வந்து செத்து போச்சுங்க வெயிலுக்கு தண்ணி தாங்காமல். இப்போ வந்து திரும்ப வெயிலில் வந்து நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்குறப்ப நிழலாக இருக்காதுன்ட்டு இன்னும் ஷெட்டு போட்டு முடிச்சுன்னா மழை நடுவாங்க. 2 மரம் நடுவோம். இன்னும் வீடு கட்ட பார்க்காதவங்களுக்கு அதுதான் லிவிங் ஏரியா நாங்கள் வச்சுக்குவோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இன்னும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தான் எங்கள் அப்பா அங்கே நின்றுட்டு இருக்காரு, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க போகலாம். அந்த மண்ணு தெரியுதுல, அந்த மண்ணில் கொஞ்ச நேரம் விளையாடலாம் வாங்க. என் கையை பாருங்க எப்படி இருக்குன்னு. அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதாங்க. அவங்களாச்சும் மொட்டை வேலை செஞ்சுருக்காங்க, நல்ல வேலை செஞ்சுருக்காங்க. நான் பாருங்க, இன்னமும் நான் வந்து போர் போட்டு வீடு கட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபேண்ட் கடையில் நான் மாற போகிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் வச்சு பூஜை பண்ண போகிறாங்க. வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வச்சு அப்படியே என் தலையை மேலே போட்டுக்குப்பாரு. போட்டேன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா சுற்றி எடுத்து மண்டை வேலை போட்டுருவாங்க. என்கிட்ட ஒரு சிம்மன் என்ன மம்முட்டி இல்லை, கடப்பாறை இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு குச்சி தான் வைக்கலாம், போட்டு கிளற வேண்டியதான். பார்த்தீங்களா எவ்வளோ மண் எடுத்துட்டேன்னு. இப்போ நான் போகிறப்போ ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் காற்று வருது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து பொல்யூட்டட் ஏர். அதுதான் நான் சும்மா சொல்ல நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி விளையாண்டுருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். சின்ன வயசுல நீங்கள் நல்லா விளையாண்டுருப்பீங்க தானே, மொட்டை வெயிலெல்லாம் விளையாண்டுருப்பீங்க தானே. நான் வந்து கோல்டன் சேனை கண்டுபிடிச்சிருக்கேன். இதே எனக்கு கண்டுபிடிப்பு. ஆனால் இது சாதாரண சேனை. அவங்களா வேலை செஞ்சுட்ருக்காங்க, நான் மட்டும் தான் லூஸு மாதிரி சுற்றிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாங்கள் வீடு கட்டுறது வந்து அடுத்த ப்ராசஸில் அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.